लक्ष्म्या सह हृषीकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्तेऽपि च गीयते आकारत्रय सम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे வரதவல்லபாம். ஸ்ரீமன் நாராயணனான பெருமான் இந்த உலகத்தில் அனைவருக்குமே ரக்ஷகன் என்று சொல்லப்படுகிறார். ரக்ஷகன் என்றால் நம்மை காக்கக்கூடியவர், நமக்கு எந்த துன்பம் இருந்தாலும் அதை போக்கி நாம் ஆசைப்படக்கூடிய பயன்களை அளிக்கக்கூடியவர். பொதுவாக உலகத்தில் ஒருவன் பிறந்தால் அவனுடைய தாயும் தந்தையும் சிறு வயதில் ரட்சிப்பார்கள் என்று நினைக்கிறோம். சற்று வயதான பிறகு நண்பர்கள் உறவினர்கள் ரட்சிப்பார்கள் என்று எண்ணுகிறோம். முதுமை வந்தால் குழந்தைகள் ரட்சிப்பார்கள் என்று நம்புகிறோம். ஆனால் இது அனைத்துமே தவறாமல் நடந்து விடுகிறது என்று நம்மால் சொல்ல முடியாது. அனைவருக்குமே தந்தை கண்டிப்பாக ரட்சிப்பார் என்பதும் உண்மை அல்ல. தாய் ஒரு நாளும் ஒருவனுக்கு தீமை செய்ய மாட்டாள் என்பதும் உண்மை அல்ல. இது ஒவ்வொன்றுக்குமே புராணங்களில் இதிகாசங்களில் பார்த்தால் நிறைவேறாத இடங்களும் உண்டு. தந்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் பிரகலாதனை கொல்ல வேண்டும் என்று ஹிரண்யகசிபு நினைத்திருக்க கூடாது. அண்ணன் ரட்சிக்க வேண்டும் என்றால் வாலி சுக்ரீவனை கொல்ல வேண்டும் என்று எண்ணி இருக்க கூடாது. தகப்பனாரை மகன் ரட்சிப்பான் என்றால் உக்ரசேனரை கம்சன் சிறையில் இட்டிருக்க கூடாது. இப்படி எந்த எடுத்துக்காட்டை பார்த்தாலும் இந்த உறவு, இந்த மனிதன் என்னை ரட்சிப்பார் அல்லது இந்த தெய்வம் என்னை ரட்சிக்கும் என்று கூட நம்பிக்கையே கொள்ள முடியாது. அப்ப யாரை ரட்சகனாக கொள்ள வேண்டும்? கண்டிப்பாக நம்மை காப்பதற்கு யாரோ ஒருவர் வேண்டும். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும், என்ன தவறுகளை செய்தாலும், எப்பேற்பட்ட துன்பம் ஏற்பட்டாலும் ஒருவர் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்ல முடியும் என்றால் அது பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் சர்வேஸ்வரன் ஒருவர்தான். ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரக்ஷகர் அல்லர் என்று பிள்ளை உலகாரியன் தெரிவிக்கிறார். அப்படி பகவான் நம்மை ரட்சிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தார். சிருஷ்டி படைப்பு என்பது நடக்காவிட்டால் நாம் இதை போல அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கவே முடியாது. ஒரு கல்லு போலே கட்டை போலே ஞானத்தையே வெளிப்படுத்த முடியாமல் இந்த ஜீவாத்மாவும் பிரளய காலத்தில் இருக்கிறார். அப்போது கருணைப்பட்டு பகவான் உலகத்தை சிருஷ்டிக்கிறார், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். சரியது தவறியது என்று பிரித்து பார்ப்பதற்கு வேதங்களை கொடுக்கிறார். அதன் பொருளை நாம் புரிந்து கொள்வதற்கு ரிஷிகளின் மூலம் இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள் இதையெல்லாம் இயற்ற வைக்கிறார். அப்போதும் நம்பிக்கை வராதபடியால் தானே பல அவதாரங்களை செய்து நான் தான் முழுமுதற் கடவுள் என்று காட்டிக் கொடுக்கிறார். அவரிடத்திலும் நம்பிக்கை நமக்கு வருவதில்லை. என என்ன செய்தாலும் அவர் பரமாத்மா. உலகத்தில் ஒருவன் நானே கடவுள் என்று சொன்னால் யாரும் எளிதில் நம்பிவிட மாட்டார்கள். ஆனால் ஒருவரை கைகாட்டி இவர்தான் கடவுள் என்று சொன்னால் மக்கள் எளிமையாக நம்பிவிடுவார்கள். மேலும் என்ன செய்தாலும் அவர் பரமாத்மா, நாம் ஜீவாத்மாக்கள். அவரும் நாமும் ஒரே ஜாதியே கிடையாது. அதனால் அவரிடத்தில் நம்பிக்கை ஏற்படாது. அதற்காக ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் என்று மனிதர்களுக்குள்ளேயே சில பெரியோர்களை, பக்தர்களை படைத்து அவர்கள் மூலம் நம்மை ரட்சிக்க முயல்கிறார். இப்படி எத்தனையெல்லாம் பகவான் முயற்சிகளை எடுக்கிறாரோ இது அனைத்துக்கும் பின்புலத்தில் இருந்து கொண்டு பகவானையே தூண்டக்கூடியவளாக அவ்வப்போது அவரிடத்தில் கருணையை எழுப்பக்கூடியவள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் என்று சாஸ்திரங்கள் அனைத்துமே சொல்லுகின்றன. ஒரு கணவனுக்கு குழந்தையை ரட்சிக்க வேண்டும் என்கிற பொறுப்பை உணர்த்தி அவர் கோபப்படும் போதும் அந்த கோபத்தை தணித்து கருணைப்பட வைப்பவள் தாய்தான். அந்த தாய் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நமக்கும் பெருமானுக்கும் ஒரு பாலமாக ஸ்ரீ மகாலட்சுமி இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. லக்ஷ்மியாசக ஹிருஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா. ஏன் பிராட்டி தேவைப்படுகிறாள்? பகவானும் நம்மிடத்தில் அன்பு உடையவர்தான். தந்தை மகனை திட்டுகிறார்,
அல்லது தண்டனை கொடுக்கிறார் என்பதனாலே குழந்தையினிடத்துல அன்பு கிடையாது என்று சொல்லிவிட முடியாது. தந்தைக்கும் அன்பு இருக்கும். ஆனால் அதைவிட அதிகமாக அவனை நல்வழிப்படுத்த வேண்டும், அவனுக்கு சரியான முறையை பயிற்றுவிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் அதிகமாக இருக்கும். ஆனா தாய் காருண்ய ரூபா என்று பிராட்டி சொல்லப்படுகிறாள். கருணையே வடிவெடுத்தவளாக ஒருத்தி இருந்தால் அது பிராட்டிதான். அப்ப அவளிடத்தில் கோபத்துக்கு இடமே கிடையாது. ஒரு தாயினிடத்திலே ஒரு குழந்தை காலால எட்டி மிதித்ததென்றால் அதை தாய் தவறாக நினைத்துக் கொள்வாளா? ஏதோ அறியாமையினாலே சிறுபிள்ளைத்தனத்தால செய்கிறதுன்னு விட்டு விடுவோம். ஆனா அதுவே வயதான குழந்தை பெரியவன் ஒருவன் எத்தினால் நாம் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் அந்த தாய்க்கு அதையும் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் உண்டு. குழந்தை ஜீவாத்மா தவறு செய்கிறான் என்றால் அறியாமையால் செய்கிறான். நம்மை பற்றின பெருமை தெரியவில்லை, பகவானுடைய பெருமை தெரியவில்லை, அதனால் உலகத்தில் தவறு செய்கிறான் என்கிற கருணையோடு எப்போதும் இருக்கிறபடியால் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகா என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். பகவானுக்கு அனுகிரகிக்கவும் தெரியும், நிகிரகம் அதாவது கோபப்பட்டு தண்டனை கொடுக்கவும் தெரியும். பிராட்டிக்கு அஜ்ஞாத நிகிரகா, நிகிரகம் என்றால் என்ன என்றே தெரியாது. எப்போதும் குழந்தைகளுக்கு அனுகிரகிக்க மட்டும்தான் அறிவாள். தானே கருணை வடிவெடுத்தவள், பகவானுடைய கருணையை தூண்டக்கூடியவள். அவளுக்கு கருணை இல்லைன்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஆனா எப்படி ஒரு நெருப்புக்கு மேல சாம்பல் மூடிக்கொண்டிருந்தால் உள்ளுக்குள்ள தணலிலே நெருப்பு இன்னும் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கும். ஆனா மேலே சாம்பல் மூடியிருந்தால் அது வெளிப்படாது. நாம் என்ன பண்ணணும்? புதுசா நெருப்பை ஏற்றுவதற்கு வத்தி பெட்டி எந்த ஒரு கற்பூரத்தையும் எடுத்து வர வேண்டாம். மேல இருக்கிற சாம்பலை விலக்கி ஊதினோம் என்றால் காற்று போரும் மறுபடியும் திகுதிகுன்னு நெருப்பு பற்றி கொள்ள போகிறது. அதை போல பெருமானுக்கு மேல கோபம் என்கிற ஒரு சாம்பல், கருணை என்கிற நெருப்பை மூடிக்கொண்டிருக்குமாம். அந்த கோபத்தை விலக்க வேண்டும். அவனுக்கு ஊதி அவனை தூண்டி இந்த கருணையை வெளிப்பட வைக்க வேண்டும். இதுதான் பிராட்டி செய்யக்கூடிய செயல். அப்ப பகவான் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் பிராட்டி பின்புலத்தில் இருக்கிறாள். அவளுடைய தூண்டுதலால் தான் பகவான் கருணை உடையவராகிறார். அவருடைய சேர்க்கையால் தான் பெருமானுக்கு பெருமையே ஏற்படுகின்றன என்பதை பார்த்தோம். திருவிருக்கும் பக்கம் திறவிது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். மகாலட்சுமி தாயார் யாரோடு சேர்ந்து இருக்கிறாரோ அவருக்குத்தான் பெருமை. பிராட்டி இல்லாத ஒருத்தரை தெய்வம் என்றே கருத மாட்டேன் என்று திருமிழிசை ஆழ்வார் பாசுரம். பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு. இந்திரன் சந்திரன் குபேரன் வருணன் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம். அவர்களெல்லாம் திரு இல்லா தேவர்கள். திருமார்பில் மகாலட்சுமி இருப்பது நாராயணன் ஒருவருக்குத்தானே. திரு இல்லா தேவரை, மகாலட்சுமிக்கு மணவாளனாக இல்லாத ஒரு வியக்தியை தேரேன்மென் தேவு, அவரை தெய்வம் என்றே நீங்கள் கொள்ள வேண்டாம். மகாலட்சுமி இருந்தால்தான் தெய்வம்னு அவரை கருத வேண்டும். திருவிருந்த பக்கம் திறவு என்றும் ஆழ்வார்கள் பாடுகிறார்கள். அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னால் அந்த பிராட்டியினுடைய அனுக்கிரகம், அந்த பெருமானுடைய அனுக்கிரகம் வேண்டும். அது இருந்தால்தான் அவளுடைய பெருமையை நாம் உணர முடியும். அதற்காகத்தான் தானே லக்ஷ்மி தந்திரம் என்று ஒரு பகுதியிலே தன்னுடைய பெருமைகள் அனைத்தையும் இந்திரன் என்கிற தேவனுக்கு பிராட்டி தானே எடுத்து உரைத்தாள். அதனுடைய சுருக்கமாக வேதத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் ஸ்ரீ சூக்தம் என்று ரிக்வேதத்திலே காணப்படும் பகுதி. 15 மந்திரங்களோடு அழகான ஒரு சூக்தமாக பிராட்டியினுடைய பெருமைகள், அவளுடைய தனிச்சிறப்புகள், இது அனைத்தையுமே இந்த சூக்தம் காட்டி கொடுக்கிறது. அதுல 15 மந்திரங்களிலே நாமும் தொடங்கி ஒரு சில மந்திரங்களின் பொருளை அனுபவித்தோம். 5 மந்திரங்களை இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். முதல் 4 மந்திரங்களாலே பிராட்டியை நீ வர வேண்டும் பெருமானிடத்துல நீ பிராட்டியை அழைத்து வர வேண்டும் என்பதையெல்லாம் பிரார்த்தித்தார். அதற்கு மேல 5வது ஸ்லோகத்தாலே உன்னையே நான் சரணமாக பற்றுகிறேன். ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாம் உதாராம் துவாம் பத்மநேமீம் சரணமகம் பிரபத்யே அலக்ஷ்மீஹி மே நஷ்யதாம் துவாம் விருணே. உன்னையே நான் சரணமாக பற்றுகிறேன், உன்னைத்தான் தேர்ந்தெடுக்கிறேன். வரணம் விருணே என்று சொன்னால் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் என்று பொருள். நம்ம கல்யாணத்துல சொல்றோமோ இல்லையோ வரன் அப்படின்னு மாப்பிள்ளைக்கு பெயர். ஏன் வரன்னு பெயர்? மனைவியால் அந்த பெண்ணாலே வரிக்கப்படுகிறாரோ இல்லையோ, ஸ்வயம் வரம் என்று சொல்லுகிறோம். ஒரு பெண்ணு தனக்கான மணவாளனை தேர்ந்தெடுப்பதற்கு ஸ்வயம் வரம்னு பெயர். அப்ப வரணம் விருணே என்றால் நான் தேர்ந்தெடுக்கிறேன். என்னவென்று?
என்னை ரட்சிப்பதற்கான தகுதி உனக்குத்தான் உள்ளது. அப்ப உன்னையே ரட்சகையாக தேர்ந்தெடுக்கிறேன். நேற்று வரை நான் நினைத்திருந்தது என்ன? என்னால் என்னை ரட்சித்துக் கொள்ள முடியும். கஜேந்திரன் ஒரு 1000 ஆண்டுகள் முதலையோடு நன்னா சண்டை போட்டு பார்த்தார். என்னால் வென்றுவிட முடியும் என்கிற கர்வம் அவருக்கு இருந்தது. கடைசியில புரிதல் ஏற்பட்டது. அவருடைய கால் முழுகி போயித்து, உடம்பு முழுகி போயித்து, மிச்சம் தும்பிக்க மட்டும்தான் மிச்சம். முதலை பார்த்தது தண்ணீருக்குள்ள யானை இழுத்துட்டோம்னா முதலைக்கு தண்ணீரில் பலம் அதிகம், யானைக்கு நிலத்தில் பலம் அதிகம். மாத்தி மாத்தி இழுத்து பார்த்தார்கள். கடைசியில முழுகப் போகும் தருவாயில் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என்று கஜேந்திரன் அழைத்தார். அதை போல நாமும் சரணாகதி என்றால் என்ன செய்கிறோம்? நேற்று வரை நானே என்னை ரட்சித்துக் கொள்வேன் என்கிற ஒரு தவறான புரிதலோடு நான் இயங்கிக் கொண்டிருந்தேன். நான் என்னை ரட்சிப்பதற்கு என்ன ஜபம் பண்ணலாமா, ஹோமம் பண்ணலாமா, யாகம் பண்ணலாமா, தியானம் பண்ணலாமா, என்ன வழி என்று தேடிக்கொண்டிருந்தேன். இன்றைக்கு என்ன புரிந்ததென்றால், என் முயற்சியால் நான் முக்தி அடைவதென்பது மிக கடினமானது, முடியாதது என்றே சொல்லிவிடலாம். அப்ப பகவானும் பிராட்டியும் சேர்ந்து கை தூக்கி விட வேண்டும். ரொம்ப ஆழமான கிணற்றில் இருந்தால் நாம ஏறி ஏறி வர பார்த்து பிரயோஜனமே கிடையாது. வேறு யாரோ ஒருத்தர் கை கொடுத்தால்தான் உயர முடியும். அப்படி பிராட்டினிடத்திலே துவாம் விருணே அலக்ஷ்மீஹி மே நஷ்யதாம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மை அனைத்தும் பறிபோகட்டும், நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும். என்ன ஏழ்மைனால் பணங்காசு இல்லாமை என்கிற ஏழ்மையை சொல்லவில்லை. பகவானிடத்தில் பக்தி இல்லாமை என்பது ஏழ்மை. அவரிடத்தில் கைங்கரியம் செய்யும் ஆசை இல்லாமை என்பது ஏழ்மை. லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மணன் ஏன் வசிஷ்டர் பெயர் வைக்கிறார் என்றால், லக்ஷ்மி சம்பன்னஹா, இவனுடைய வாழ்நாள் முழுவதுமே ராம கைங்கரியத்துக்காகவே செலவழிக்க போகிறான். அந்த செல்வம், கைங்கரிய செல்வம் இருக்கிறபடியாலே லக்ஷ்மணன் என்று அவருக்கு பெயர். அதே போல பலர் ஸ்ரீமான் நாம போட்டுக்கிறோம் இல்லையோ, ஸ்ரீமான் ஸ்ரீமதி பத்திரிகையில போட்டுக்கிறோம். என்ன அர்த்தம்? பணங்காசு உடையவர், இல்ல திருமதி அப்படின்னு தமிழ்ல போடுறோமோ இல்லையோ. செல்வம் உடையவர்னு பொருள் இருந்தா பிரயோஜனம் கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ என்று தெரிவிப்பார்கள். ஸ்ரீ வைஷ்ணவன் என்றால் பகவானுடைய பக்தன். அவனுக்கு இருக்க வேண்டிய செல்வம் என்னவென்றால், பகவானை தவிர வேறு எந்த பொருளிலும் எனக்கு ஆசை இல்லை. எனக்கு இனிமையான பொருள் என்றால் அது பெருமான் ஒருவர் தான் சொல்ல வேண்டும். வால்மீகி மிக அழகான ஒரு சந்தர்ப்பம். விபீஷணன் ராவணனிடத்துல பல நாள் பேசி பார்த்தான். சீதையை எப்படியாவது ராமனிடத்துல சமர்ப்பித்து விடு, இல்லாவிட்டால் ராட்சச குலமே அழிந்து போய்விடும்னு பிரார்த்தித்தான். ராவணன் ஏற்கவில்லை. மாற்றுக்கு மிக கடுமையான சொற்களாலே அவனை அவமரியாதை செய்தான். சரி, இனிமேல் இங்கு லங்கையிலிருந்து பிரயோஜனம் கிடையாது, நாம் ராமனிடத்திலே செல்லுவோம் என்று புறப்பட்டாரோ இல்லையோ. நேத்து வரைக்கும் ராஜகுலத்திலே பிறந்தவர் பீஷணன். பெரிய மாளிகை, நிறைய ரத்னம், வைரம், வைடூரியம், மனைவி, மக்கள், சொத்து, நிலம் எல்லாம் இருந்தது. அது எதுவுமே எனக்கு வேண்டாம். பரித்யக்தா மயா லங்கா ரத்னானிச்ச தனானிச்ச, நான் லங்கையை கைவிட்டு விட்டேன், என்னுடைய செல்வத்தை விட்டேன். தியக்த்வா புத்திராம்ச்ச தாராம்ச்ச, மனைவி, குழந்தைகள் அனைவரையும் விட்டுவிட்டேன். இனி ராமனுடைய திருவடிதான் எனக்கு அனைத்தும் என்று சொல்லிக்கொண்டு ஆகாசத்துல புறப்படுகிறார் விபீஷணன். அப்ப வேணும்னு வால்மீகி சொல்றார், அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான். விபீஷணனை பத்தி சொல்லும் போது அந்தரிக்ஷம், வானத்துல, பூமி லங்கையிலிருந்து கால் தாண்டி வானத்துல உயர்ந்தாரோ இல்லையோ, உடனே ஸ்ரீமான் என்று வால்மீகி கொண்டாடுகிறார். சுவாமி, கால் கீழே இருக்கிற வரைக்கும் ஸ்ரீமான்னு சொல்லியிருந்தா ஒத்துக்கலாம். ஏன்னா லங்கா ராஜ்யத்துல இவரும் ஒரு இளவரசன் தானே, நிறைய பணங்காசு இருந்தது. அதை உதற தள்ளிய பிறகு ஸ்ரீமான் எப்படி சொல்ல முடியும்னால், இப்பதான் ராமன் ஒருவன்தான் எனக்கு செல்வம்ங்கிற எண்ணம் வந்ததோ இல்லையோ. அப்ப ராமன் என்கிற செல்வத்தை உடையவரானபடியால ஸ்ரீமான் என்று கொண்டாடுகிறாராம். அப்ப அலக்ஷ்மீஹி மே நஷ்யதாம், செல்வம் இன்மை, ஏழ்மையெல்லாம் எனக்கு விலகட்டும், உன்னையே அதற்கு சரணமாக பற்றுகிறேன் என்று 5வது ஸ்லோகத்தாலே தெரிவித்தார். இனிமேலே 6வது ஸ்லோகம் தொடங்கி என்னென்ன பிரார்த்தனைகள். பிராட்டிய நேரடியாக அழைத்து விட்டோம். ஆனா அவளுக்கு நெருக்கமானவர்கள், ஒருவரிடத்துல நமக்கு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அவரிடத்துல முக்கியமான ஒரு பிரார்த்தனையை வைப்போம். அதோடு நின்றுவிட முடியாது. எனக்கு ஒரு பொருள்ல ரொம்ப ஆசை இருக்கிறது, ஏதோ ஒரு பொம்மை வேணும், ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை வேணும்னு வச்சுங்களேன். யார் வாங்கி கொடுக்கணும்? தகப்பனார் வாங்கி தர வேண்டும். அந்த தகப்பனார் இடத்துல அவர் அலுவலகத்துக்கு போகும்போதோ இல்ல வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போறாருன்னு வச்சுப்போம். வெளியூருக்கு போகும்போது தகப்பனார் இடத்துல எனக்கு இந்த பொம்மை வேணும்னு குழந்தை கேட்டுவிடும். ஆனா அதோட சரி, அவர் 5 நாள் கழிச்சு வருவார், நாம் அது வரைக்கும் நிதானமாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கி கொண்டு வருவார் என்று எந்த குழந்தையான வெறுமை பேசாம இருக்குமா? தகப்பனார் அங்க போயிட்டு தொலைபேசியில் அழைச்சாலே முதல் நாளே கேட்கும், பொம்மையை வாங்கிட்டியான்னு கேட்கும்.
இல்ல வாங்கலைன்னு வேலை இருக்கு, 3ஆம் நாள் வாங்குறேன், 5ஆவது நாள் வாங்குறேன்னு சொல்லுவார். 4ஆம் நாள் மறுபடியும் வாங்கிட்டியான்னு கேட்கும். இவர் வாங்கலைன்னு தெரிஞ்சால் உடனே அங்கு யாராவது உறவினர்கள், சித்தப்பா, பெரியப்பா, மாமா யாரான அந்த ஊர்ல இருப்பாளோ இல்லையோ, அவர்களுக்கு தொலைபேசியிலே அழைத்து, தகப்பனார் எனக்கு இந்த பொம்மையை வாங்கிட்டு வரேன்னு சொன்னார், இன்னும் வாங்கல, நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா, அந்த பொம்மையை அவர் வாங்குறாரான்னு நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நெருக்கமானவர்கள் கிட்ட கேட்போம் இல்லையோ. அத போல சில ஸ்லோகங்களில் பிராட்டியினுடைய தகப்பனார் கர்தமர் என்று ஒருவர் இருந்தார். அவர் பிராட்டிக்கே தகப்பனாராக கருதப்படுகிறார். அவரிடத்துல பிரார்த்தனை. பிராட்டியினுடைய துவாரபாலகர், வாசல் காப்பாளர் இருக்காரு, அவரிடத்துல பிரார்த்தனை என்று வரிசையாக சில ஸ்லோகங்களிலே பிராட்டியிடமும் பிரார்த்தனை வைத்து அவளுக்கு நெருக்கமான தொண்டர்களிடமும் பிரார்த்திக்கிறது ஸ்ரீசூக்தத்திலே வேதமே செய்யக்கூடிய பிரார்த்தனை. என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். 6வது ஸ்லோகம். ஆதித்ய வருணே தபசோதி ஜாதஹ வனஸ்பதிஸ்தவ விருக்ஷோத பில்வஹ தஸ்ய பலானி தபசா நுதந்து மாயா அந்தராயாச்ச பாஹ்யாக அலக்ஷ்மீஹி என்று 6வது ஸ்லோகம். இதுல பிராட்டின் இடத்துல சொல்லுகிறோம், பிராட்டியே உன்னை சரணமாக பற்றுகிறேன், நீ என்னுடைய ஏழ்மையை போக்க வேண்டும்னு பிரார்த்தித்தேனே, இதற்கு பிராட்டி வர வேண்டும் என்கிற தேவையே கிடையாது. ஒரு சின்ன காரியத்துக்கு ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்தவரை அழைக்கலாமா? அதற்கு அவருடைய தொண்டர் 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 யாரான சின்ன ஒரு வீரன் வந்தாலே போரும். அதை போல எனக்கு நீயே நேரடியாக கூட அனுகிரகிக்க வேண்டாம், உன்னுடைய சம்பந்தத்தாலே ஏற்பட்ட பில்வ மரம், அந்த மரத்தின் அனுகிரகமே எனக்கு போரும், நான் நற்கதி அடைவேன் என்று பிராட்டியினுடைய பெருமையோடு நிற்காமல் பிராட்டியின் தொடர்புடையவர்களுக்கே அவ்வளவு பெருமை உண்டு என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது. ஆதித்ய வருணே, பிராட்டியை பார்த்து அழைக்கிறார். ஆதித்யன் சூரியன், சூரியனை போன்ற வண்ணத்தை உடையவள், அந்த அளவுக்கு ஒளி பொருந்தியவள், மஞ்சள் நிறத்தை உடையவள் என்று ஒரு பொருள். அது போல ஆதித்ய வருணே என்று சொன்னால் மற்றொரு பொருளும் கீழே பார்த்தோம். சூரியன் என்பவர் ருக்கு, யஜுசு, சாமம் இதெல்லாம் நிறைந்த வேதத்தின் ஒரு வடிவமாகவே இருக்கிறார். அந்த வேத மந்திரங்களின் வடிவமாக பிராட்டியும் இருக்கிறாள். அப்ப ஆதித்ய வருணே என்று 2வது பொருள். ஆதித்யனில் இருக்கக்கூடிய வேத மந்திரங்களின் வடிவமாக இருந்து உலகத்தில் ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் என்று 2வது பொருள். 3வது ஆதித்யன்னா பார்ப்பதற்கு உதவுகிறாரோ இல்லையோ, எந்த பொருளையும் பார்க்கணும்னா சூரிய வெளிச்சம் இருந்தால் தானே பார்க்க முடியும். அதை போல பிராட்டி அனைவருக்கும் கண்ணாக இருக்கிறாள். உலகத்தை நாம் பார்த்து புரிந்து கொள்வதற்கு அனுகிரகிக்கிறாள், கண்ணாக இருக்கிறாள். பகவானை பத்தியும் சொல்லுவார்கள், சக்ஷுர் தேவானாம் உதமர்த்தியானாம்னு பகவானை பத்தி வேதம் சொல்லுகிறது. அவர்தான் கண்ணாக இருக்கிறார். வேடிக்கை பாருங்க, கண்ணால் பார்க்கப்படுபவர் பகவான்னு சொல்லல, கண்ணே பகவான் தான்னு தெரிவிக்கிறார். ஏன்னா எல்லாவற்றுக்கும் உள்ள அந்தர்யாமி அவர்தான். அவருடைய பார்வை அனுகிரகம் இருந்தால்தான் நம்மால் உலகத்தை புரிந்து கொள்ளவே முடியும். அதனால பிராட்டிக்கு ஆதித்ய வருணே என்று பெயர் சொன்னார். சூரிய மண்டலத்துக்குள்ள பெருமான் எப்படி இருக்கிறானோ அதே போல பிராட்டியும் உள்ளே உரைகிறாள்னு புராணங்கள் சொல்லுகின்றன. அப்ப ஆதித்யனுக்கே ஒளியை கொடுக்கக்கூடியவள். இயற்கையில இந்த சூரியனுக்கெல்லாம் ஒளியே கிடையாது. பிராட்டியின் இடத்துல பிச்சை எடுத்து உன்னுடைய ஒளியில் ஒரு சின்ன பகுதியை கொடுன்னு வேண்டி பெற்று கொண்டார்களாம் சூரியன், சந்திரன், அக்னி முதலானவர்கள். அதனால ஆதித்ய வருணே தபசகா அதிஜாதகா வனஸ்பதி. தபசகா உன்னுடைய தவத்தாலே, தவம்னா சங்கல்பம்னு அர்த்தம். பிராட்டி ஒரு உறுதி, ஒரு நினைவை ஏற்படுத்தி கொண்டு இந்த பில்வம் என்கிற மரத்தை தானும் சிருஷ்டித்தாளாம். தபசகா அதிஜாதகா உன்னுடைய சங்கல்பத்தாலே ஏற்பட்டதான வனஸ்பதிஹி வனத்துக்கு காட்டுக்கே தலைவனாக இருக்கக்கூடிய அத பில்வஹா விருக்ஷஹா. பில்வ விருக்ஷம், விருக்ஷம்னா மரம், பில்வ மரமானது உன்னுடைய சங்கல்பத்தாலே காட்டில் இருக்கும் மரங்களுக்குள்ள சிறந்த மரமாக படைக்கப்பட்டிருக்கிறது. அத பில்வஹா, அதன்னு சொன்னால் மங்களமானதுன்னு ஒரு பொருள் உண்டு. ஆதித்ய வருணேன்னு சொன்னாரே, அதற்கும் மற்றொரு பொருள் சொல்லப்படுகிறது. ஆதித்யம் அப்படின்னா சூரியன் ஒரு பொருள், முதலில் தோன்றியது என்று மற்றொரு பொருள் உண்டு. ஆதி என்று சொன்னாலே தொடக்கம்னு அர்த்தம் வருதோ இல்லையோ. அப்ப ஆதித்ய என்றால் தொடக்கத்தில் உண்டானது. வர்ணம் ஒரு எழுத்து, வர்ணம்னா அக்ஷரம், எழுத்து. ஏதோ ஒரு எழுத்து முதலிலே தோன்றியதாம். அது என்ன எழுத்துனால் பிரணவம், ஓம்காரம்னு சொல்லுகிறோமே. அப்ப ஆதித்ய வர்ணம் என்று ஓம்காரம் சொல்லப்படுகிறது. அந்த ஓம்காரத்தாலே சொல்லப்படுபவள் பிராட்டி. ஓம் என்கிற எழுத்து பிராட்டியை முக்கியமாக தெரிவிக்குமா.